Praise the Lord. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறாரு. எக்ஸாம் எழுதுகிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நின்று ஜெபிக்க போகிறோம். அன்பானவர்களே, எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்களே, நல்லா தைரியமாக எக்ஸாம் எழுதுங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறாரு. நல்ல மார்க் எடுத்து தான் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. ஆமாம், நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராம். Call unto me, I will answer you. I will do wonders. I will do mighty things in your life. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட போகிறோம். உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் ஆண்டவர் உங்கள் கூடவே வரப்போகிறாரு. அவர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் எழுத வேண்டிய காரியங்கள் மறந்து போனீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் பார்த்து ஐயோ இது எனக்கு தெரிஞ்சதாச்சு, எனக்கு ஞாபகம், ஆனால் என்னன்னு தோண மாட்டேருந்தது, என்ன அப்படின்னு சொல்லு தெரியுற மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு எப்படி எழுதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்வார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்து தேவையான அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். தேவன் உங்களை கைவிடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகும்பொழுது ஆண்டவரோடு உங்களோடு கூட வருவார். அந்த எக்ஸாம் ஹாலில் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதீங்க, தைரியமாக எழுதுங்க, நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. அதுவும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து அப்பா எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், ஆண்டவரை இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். நல்ல சுகத்தை கட்டளிட்டு தாங்கப்பா, நல்ல ஞாபக சக்தியை கட்டளிட்டு தாங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஆண்டவரே தெளிவாய் ஆன்சர் எழுத கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரமல்ல, அதை திருத்த போகிற ஆண்டவரே அந்த டீச்சர்ஸ் கண்களில் தயவு கிடைச்சி பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ண கர்த்தர், பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டியார்களும். எழுதுகிற பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் இருப்பதாக என் தேவன் ஆண்டவரே உம்முடைய மனுஷர் தயவு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அறியாது மெட்டாதமான பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில தோல்வியில் ஜெயத்தை வச்சிருக்கிறாரு. ஆல் தி பெஸ்ட். காட் bless you. ஹலோ, praise Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.